நேற்று டின்னருக்கு தூளாங் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி லஞ்சுக்கு வந்து கிரேவி வைக்கிற மாதிரி தான் பிளான். அப்புறம் நான் வீட்டில் தான் இருந்தேன். சரி லீவில் இருக்கும்பொழுது இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வெளில போயிட்டு வரலாம். ஏன்னா அண்ணனுக்கு வந்து சண்டே அன்றைக்கி தான் லீவ் கிடைக்கும். அன்றைக்கி தான் வந்து பசங்கள்லாம் கூட்டிகிட்டு எங்கேயாவது போயிட்டு வருவாங்க. சரி நம்ம வீட்டில் இருக்கும்போது குட்டீஸை கூட்டிகிட்டு இங்கே விளாட்றதுக்கு ஏதாவது ஒன்று போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எல்லோரும் வெளியில் போயிட்டோம். அங்கேயே லஞ்ச் சாப்பிட்டுட்டோமா சரின்னு சொல்லிட்டு டின்னருக்கு வந்து ரெடி பண்ணேன். தூளாங் மட்டும் எப்போ வாங்கினாலும் அண்ணனை தேக்காலேருந்தே வாங்கிட்டு வர சொல்லிடுவேன். ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டில் வந்து மட்டன் நல்லாயிருக்கும். தூளாங்லாம் வந்துட்டு எலும்பு மட்டும்தான் வச்சுருப்பாங்க, அதில் உள்ள சதையெல்லாம் இருக்காது. ஸோ ஆனால் அண்ணன் தேக்கா மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு வருவேன்னு சொல்லுவாங்க. என்ன கடைன்னு தெரியலை. அங்கே வந்து கொஞ்சம் அந்த சதையோடு சேர்த்து தான் தருவாங்க, நல்லாயிருக்கும். குக்கரில் தூளாங் வந்து ஒரு 10 விசிலுக்கு வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நிறையா காஞ்ச மிளகாலாம் போட்டு சுக்கா மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த தூளாங் சமைக்கும்பொழுது அந்த கொழுப்புனால நிறைய எண்ணெய் மிதந்துட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிடும்பொழுது திகட்டாமல் இருக்கும். ஃபைனலாக இடித்து வச்சுருந்த மிளகு, சீரகம், கொத்தமல்லிலாம் போட்டு அந்த கிரேவியை ரெடி பண்ணி வச்சுட்டு நேற்று அண்ணனுக்கும் மனுக்கும் ஆனிவர்சரி. நான் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலாம் சொல்லிட்டு கேக் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். நம்ம வெளியில் போனதுனால டைம் இல்லாமல் வாங்காமல் இருப்போம்னு சொல்லிட்டு அண்ணனும் வரும்பொழுது கேக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் 2 பேருமே ஒரே ஷாப்பில் இருந்தால் கேக்கு வாங்கியிருந்திருக்கோம். நல்ல வேளை வேறு வேறு ஃப்ளேவரில் வாங்கியிருந்தோம்.